என் தமிழ்நாடு. கிருஷ்ணகிரியில் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்காமல் 10ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்பம்பள்ளியைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மகள் உமா கம்பம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாணவி உமாவின் தந்தை உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். எனினும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்ததால் படிப்பின் மீது ஆர்வம் கொண்ட மாணவி உமா தேர்வில் கலந்து கொண்டார். தந்தை இறந்த துக்கத்தையும் பொறுத்துக் கொண்டு அவர் தேர்வு எழுதினார். பின்னர் தேர்வு முடிந்த பின்பு அவர் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். உமாவின் மேற்படிப்புக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆரணி அருகே வேனும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திலிருந்து ஆரணி நோக்கி சென்று கொண்டிருந்த வேனும் வேலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் எட்டியவாடி கூட்டுரோடு அருகே நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் கமலா, ராஜேஷ், மணி, திருநாவுக்கரசு உள்ளிட்ட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதிவேகமே இந்த விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. காயமடைந்த 15க்கும் மேற்பட்டவர்கள் போலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து தொடர்பாக களம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக இன்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் துப்பாக்கியால் சுடப்பட்டனர். இதில் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பலியானார். மற்றொரு மீனவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து ராமேஸ்வரத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் தங்கச்சிமடத்தில் உள்ள அற்புத இயேசு ஆலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இரவு அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து மீனவ சமுதாயத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து இனி இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெறாது என்று மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கரூரில் மைனர் பெண்ணை கடத்தி திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியவருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கரூர் தான்தோன்றி மலையைச் சேர்ந்தவர் மாதவனின் 17 வயது மகளை மதுரை மாவட்டம் முத்தம்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கடத்திச் சென்று திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து பெண்ணின் தாய் அளித்த புகாரின் பேரில் கரூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி குணசேகரன் குற்றம் சுமத்தப்பட்ட சரவணனுக்கு சிறுமியை கடத்திய குற்றத்திற்காக 10 ஆண்டுகளும், திருமணம் செய்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகளும், கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக 3 ஆண்டுகளும் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் ஒவ்வொரு குற்றத்துக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து கட்டத்தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து நாசமாகின. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மணப்பட்டியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் ஃபேன்சி கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையின் மாடியில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அனுமதி இல்லாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெடிப்பொருட்கள் குடோனில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இந்த வெடிவிபத்தால் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் போக்குவரத்து முடங்கியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் பெண்களின் இருசக்கர வாகனங்களுக்கு இலவசமாக பெட்ரோல் வழங்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பெண்களுக்கு சலுகை வழங்கும் வகையில் திருச்சி வயலூர் சாலை கீதா நகரில் உள்ள பெட்ரோல் பங்க் புதிய அறிவிப்பை வெளியிட்டது. இருசக்கர வாகனங்களுடன் வரும் பெண்களுக்கு மட்டும் இலவசமாக 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏராளமான பெண்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களுடன் சென்று இலவசமாக பெட்ரோல் நிரப்பிச் சென்றனர். பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டதால் ஏராளமான பெண்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களுடன் பெட்ரோல் பங்கில் குவிந்தனர்.
பெண்கள் பாதுகாப்பிற்காக சேவ் சக்தி என்னும் பெயரில் நல அமைப்பினை நடிகை வரலட்சுமி தொடங்கியுள்ளார். இதையொட்டி வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த திரைப்பலவிதங்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி, ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே கண்டிப்பாக ஒரு கம்பெனி பண்ணுற ஒரு பாடியை நம்ம ஃபார்ம் பண்ணோம். நான் இப்போ அது ஃபெஃப்சி கட்டில் வருதா இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு பாடி வருதா நான் முடிவு பண்ணல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த சேவ் சக்தி கேம்ப் தான் எனக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, அது யாராலையும் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேவ் சக்தி, செகண்ட் ஸ்டெப் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அதாவது அவசர சட்டம் அப்படின்னு லா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லா இதுக்காக உண்டாக்குங்க. ஏன்னா தண்டனை, அதாவது இந்த தப்பு செஞ்சால் தண்டனை உடனடியாக கிடைக்கப்படும் அப்படின்றது அவங்க தெரியப்படுத்தணும். ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்படும் போது ஷி டசன்ட் கம் அண்ட் சே. நிறைய பெண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன பயத்தினால. நான் சொல்கிறேன் ஈவன் மொலஸ்டேஷன் கூட இருக்கலாம், சும்மா இடிச்சு டெய்லியும் டார்ச்சர், ஃபோன் கால் டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் இருக்கலாம். பட் இதுக்கு என்ன பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமா இருக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக சேவ் சக்தி இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் விச் இஸ் கோயிங் டு பிரிங் லாட் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பெண்கள் தைரியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன். சட்டத்தில் ஒரு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போது அடுத்த வாட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை அது வரலையா, அட்லீஸ்ட் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு ஃபீபிளாக வளர்க்காமல் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நாலேஜை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள மெச்சோர்டாக இது பண்ண வைக்கணும். பயமாக இருக்குங்க. குழந்தைங்கள இப்போ நம்ம ஒரு அங்கிளோட அனுப்புகிறோம். ஒரு ஒரு பக்கத்து வீட்டு ஒரு அங்கிள் இருக்கார், நம்ம வீட்டில் ரிலேட்டிவாக இருக்கார் ஒரு அங்கிள் இருக்கார், யார் கூட அனுப்புறதுக்கு பயமாக இருக்கே குழந்தைங்கள. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதான் முன்னாடி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சோஷியல் மீடியான்னு எவ்ரிதிங் இப்போ நோட்டிஸபிளாக ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நோட்டீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. சீக்கிரமாக தண்டனை கொடுக்கணும். அதுவும் இந்த மகிழா கோர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும். விரைவில் இந்த கேஸுங்களுக்கு தீர்வு காணணும். பயம் போகணும். முதல்ல ஆண்களுக்கு பயம் வரணும், பெண்களுக்கு பயம் போகணும். இதை பற்றி சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஐயோ நம்ம இது செஞ்சால் நமக்கு உடனே தண்டனை கொடுத்துருவாங்கங்கிற ஒரு பயமும் ஏற்படுத்தணும். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கணும். ஒரு பாலியல் ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான தண்டனைகள் இல்லாமலே இருக்கு. அப்போது இதுக்கான இடைவெளியை போராடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த இயக்கம் துவங்கப்படுகிறது. பெண்ணிடத்தை இழிவுபடுத்தும் என்ற குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரபு நாளில் நடக்கலையே, வேறு எங்கேயும் நடக்கலையே. அதனால் இங்கே இது பண்ண ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த 6 மாத உள்ள தண்டனை இந்த மகிழா கோர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் வரவேற்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாருமே தைரியமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வந்துடும். யாரில் நம்ம பயப்படாமல் போய் சொல்லலாம். அதுவும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய் சொல்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் எப்படி போகுதுன்னா, தப்பு பண்ண உடனே நம்ம எதுக்கு போய் சொல்லணும், இல்லைனா எதுக்கு இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி a great moment and I think it will encourage a lot of people to come and report. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.